கோபி குளிர் ஜாஸ்தியா இருக்குன்னு அதுக்காக இப்படியா? இப்ப நான் வெளியே போகணுமா? சீக்கிரம் போய் டாக்டர் கூட்டிட்டோம். நான் நினைச்சு சில போச்சா? படக் படக். அப்போ ராதாவே எனக்கு அண்ணி ஆக்கிட்டியா? படையா அவன் ஆயுஷ் பள்ளத்துல விழுந்துட்டாளா? போய் டாக்டர் கூட்டிட்டோம். வெளியே ஒரே பனி புயலா இருக்கு. பெட்ரோல் இல்லாம இந்த வண்டி நகராது. நீ டாக்டர் கூட்டிட்டோம். அவனுக்கு பாக்கெட் பணம் கொடுக்க. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் இல்லன்னு கையை வச்சுட்டா டாக்டர் பெட்ரோல். டாக்டர் ஈரத்துணி மாத்தி. ராதா, இதோ பார் ராதா, இந்த நேரத்தில் நீ தூங்க கூடாது ராதா. வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்தில் குளிரான பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளியோட உடம்பு அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடம்புல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். காப்பாத்த அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. அதுதான் ஒரே வழி. என்ன மன்னிச்சிடு. அந்த நிலைமையில உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. அப்போ டாக்டர் ஆனந்த் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல ராதா. மௌனமா இருந்து என்ன கண்டிக்கிறியா இல்ல தண்டிக்கிறியா? நான் செய்தது தவறா இருக்கலாம், ஒருவேளை அது பாவமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாற்றணுங்கிற நல்ல எண்ணத்தை தவிர வேற கெட்ட எண்ணமே இல்ல ராதா. ஏன் பேசாம இருக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்றாதா? உங்க மேல தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாதா பிளீஸ்? கோபி, நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அதனாலதான் பேச முடியாத ஊமை ஆயிட்டு. ராதா, கோபி, ராதா, ராதா. கோபி, நான் என்னைக்கும் என்ன உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க கோபி.
நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்த முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் பச்சை சேலை மணமகள் கோலம் பூமி எங்கும் பச்சை சேலை மணமகள் கோலம் புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம் புல்லின் மீது பனியும் பாடும் மெல்லிய ராகம் நாளை நாளை எழுந்திருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தட்டி தட்டி ஓடி வந்து முத்த முத்த புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா காலில் இருந்து தலைவரை ஆடி காதல் சொல்லுமா நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் திரையெழுந்தது இளமையில் நாட்டிய சாலை திரையெழுந்தது இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது இரண்டு கண்கள் காணத்தானே பருவம் வந்தது இங்கும் அங்கும் உள்ளதெல்லாம் இயற்கை தந்தது நாளை நாளை எழுந்திருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தட்டி தட்டி ஓடி வந்த முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் நீ என்னமா சொல்ற? ஆமா டாக்டர், அதனாலதான் நான் கோபியையே கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். வெரி குட் வெரி குட். டாக்டர்களுக்காக நான் சொல்லி கொடுத்த பாடத்தை புத்திசாலித்தனமா புரிஞ்சுட்டு கோபி உன் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்லாம உனக்கே வாழ்க்கை துணை வரப்போறது நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மை ஹார்ட்டியஸ்ட் கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ டாக்டர்.